வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி இட்லி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரை எலுமிச்சம்பழச்சாறு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய், பெரிய சைஸ் வெங்காயம் 1, 2 குடமிளகாய், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, இட்லி, 6 பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாய். தாளிச்சிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், குடமிளகாய் 2 சேர்த்திருக்கேன் நான். அது ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடணும். இப்போ இட்லி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். அதை சேர்த்துட்டு அந்த காஞ்ச மிளகாய் அந்த மசாலாவோட இந்த இட்லி நல்லா கலக்கணும். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்படி கிளறிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காரம் பத்தலைன்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இல்லை காரம் போதுன்னா அதோட நிறுத்திக்கோங்க. நான் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேன். அரை எலுமிச்சைப்பழம் புளிஞ்சு விட்டுட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சுட 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 இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.